Hello everyone, welcome to VINI'S hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் ஷாம்பூ. இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருந்தாலும் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹேர் டேமேஜ்லாம் நமக்கு சரியாயிடும். ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பூவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ரெண்டு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா, ஒன்று கோகனட் மில்க், செகண்ட் வந்து பன்னீர் ரோஸ். இந்த கோகனட் மில்கில் லாரிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்குது. ப்ரோட்டீனும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸும் இருக்குது. இந்த கோகனட் மில்க் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். ஹேரை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட ஸ்கேல்ப்போட பிஹெச் லெவலில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்களா இருந்தாலும் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்களா இருந்தாலும் ரோஸ் வாட்டர் வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு செட் ஆகும். ஆயில் வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ட்ரைனஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நான் பன்னீர் ரோஸ் வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்பு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ஹோம்மேட் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மைல்டாக இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக ஷாம்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் ரோஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தாராளமாக நீங்கள் பூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த பவுடர் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அப்போ தான் அதோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நல்லா கொதித்து வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆறிட்டதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோகனட் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் வாட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறமா கோகனட் மில்க் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் பால் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் வாட்டரில் போதுமான அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. திரும்பவும் இன்னொரு டைம் நம்ம அரைக்கணும், அதுக்கு பாதி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பாலை எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் டைம் பால் எடுக்கிறதுக்கு மீதி இருக்க ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு அந்த ரோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சதை திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லா பாலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கும் நமக்கு, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில். இப்போ இதில் நம்ம மைல்டான ஷாம்பு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேருக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பு ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஷாம்புவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா தேங்காய் பால் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக அது வந்து புளிச்சிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இந்த ஷாம்பு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு புளிச்சு கெட்டு போயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ ஹேர் டேமேஜ் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நமக்கு அது விசிபிளாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.